வாயு தொல்லைக்கு என்ன காரணம்? கேஸ் ட்ரபிளுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கழிவுகளோட தேக்கம் தான். அந்த வாயு எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? அடிக்கடி வாயு வந்துக்கிட்டே இருக்குது. அதான் அது ஒரு குசு தொல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். புரிகிற மாதிரி சொல்லணும். என்ன வாயு தொல்லைன்றாங்க, கேஸ் ட்ரபிள்ன்றாங்க அப்படின்னா என்ன குசுவாக வர்றது தான். அடிக்கடி குசு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் அது ஒரு. அப்போ ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல அது எப்போவும் 4 பேர் மத்தியில் இருக்கிறதுக்கே நமக்கு இதாக இருக்கும். அப்போ திறந்த வெளியில் இருக்கணும். அப்போ காத்தோட்டமாக அது வெளியில் போயிடும். அப்படி நிறைய பிரச்சனைகள் அதனால் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த வாயு தொல்லைக்கு என்ன காரணம்? அதாவது குசு தொல்லைக்கு என்ன காரணம் அப்படின்னா, கழிவுகள் அங்கே தேங்கி இருக்குது. வாயு முதல்ல எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? குடல்லேருந்து உற்பத்தி ஆகாது. குடல் சுவர்கள்லேருந்து வாயு உற்பத்தி ஆகாது. அங்கே இருக்கிற கழிவுகள்லேருந்து தான் வாயு உற்பத்தி ஆகும். அப்போ கழிவுகளோட தேக்கம் தான் வாயு தொல்லைக்கு காரணமாக இருக்குது. அப்படின்னா இப்போ மலச்சிக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். மலச்சிக்கல் அங்கேருந்து தான் முழுமையாக மலம் வெளியேறாமை, தினமும் வெளியேறுகிறது, ஆனால் முழுமையாக வெளியேறவில்லை. அப்போ மீதம் தேங்கி இருக்கிற அந்த கழிவுகளிலிருந்து வாயு என்பது வெளியேறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு. அதனால் இந்த வாயு தொல்லைக்கு என்ன தீர்வு? முதல்ல வாயு கெட்ட நாற்றமாக வெளியேறாமல் இருப்பதற்கு ஒரு வழி இருக்குது. இந்த மஞ்சள் வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கதிலி பழம்னு சொல்லுவாங்க திருநெல்வேலி சைட்லலாம். அந்த மஞ்சள் வாழைப்பழம் சாப்பிட்டிங்கன்னா அந்த கெட்ட நாற்றம் என்பது வாயுவிலிருந்து இருக்காது. கெட்ட நாற்றத்தோடு வாயு வெளியேறாது, ஆனால் வாயு வெளியேறும். இப்போ வாயு தொல்லை வெளியேறாமல் இருப்பதற்கு கழிவுகள் முழுமையாக வெளியேறிவிட்டதா அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு கவனம் இருக்கணும். தானாக வந்தால் தான் போகிறது இல்லைன்னா இன்றைக்கி வரலன்னா வரல. காலையில் வந்தேன், எனக்கு காலையில் போனேன் டாய்லெட்டுக்கு, ஆனால் கழிவுகள் வெளியேறவில்லை, மலம் வெளியேறவில்லை, வந்துவிட்டேன். இனிமேல் மத்தியானம் அல்லது சாயந்தரம் தான் மலம் என்பது வெளியேறும் என்று நினைக்கிறேன். எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது நான் அதை வெளியேற்றுவேன். அது வரைக்கும் நான் அதற்காக காத்திருப்பேன், எனது வேலைகளை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு பார்த்தா, ஆனால் இன்று மாலை தான் வந்தது, அல்லது இன்று மாலை கூட எனக்கு வரவில்லை, நேற்று முழுவதும் எனக்கு கழிவுகள் வெளியேறவே இல்லை, இனிமேல் நாளைக்குத்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த வாயு தொல்லை, அந்த கழிவுகள் அங்கே தேங்கி இருக்குது, அதனால தான் அந்த வாயு தொல்லையே ஏற்படுது. அப்போது இந்த வாயு தொல்லையிலேருந்துன்னா கழிவுகளை நம்ம ஒழுங்காக வெளியேறலைன்னா அதை நம்ம வெளியேற்றணும். எப்படின்னா இனிமா கேனுன்னு ஒன்று இருக்குது. இனிமா கேன் மூலமாக வாயுக்களை நாம் வெளியேற்ற வேண்டும். நாமளாக அல்லது முழுமையாக கழிவுகள் வெளியேறுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம், சீரகம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இரவில் நம்ம தூங்க போகும்போது சாப்பிட்டு முடித்த பிறகு இது கண்டிப்பாக நம்ம செய்யணும். ஏன்னா நாம் இன்றைக்கி வாழுகிற வாழ்க்கை முறை இருக்குல்ல, அப்புறம் உண்ணுகிற உணவு நோயை தருவதாக இருக்கிறது. நாம் உண்ணுகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், அப்புறம் சமைச்சு சாப்பிட்ற இந்த வழக்கம், உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற வழக்கம், இது எல்லாமே நோயை தரக்கூடியது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டு விட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு அப்போ அதற்கு மருந்துகளை சாப்பிடாமல் இருப்பது, பின்னாடி வரக்கூடிய நோய்க்கு நம்ம என்ன பண்ணோம்? இப்போவே மருந்து சாப்பிட்றோம். அப்போது பின்னாடி வரக்கூடாது என்பதற்காக, ஒரு நோய் வரக்கூடாது என்பதற்காக இப்போவே நம்ம தடுப்பூசி இதெல்லாம் போட்டுக்கிறோம்ல. அதுபோல் தான் நாம் இன்றைக்கி உண்ணுகிற உணவு, வாழ்க்கை முறை இதெல்லாம் நோயை தரும். அப்படி இருக்கும்போது அதற்கான மருந்தையும் சாப்பிடணும். நம்ம வெறும் நோயை தருகிற உணவுகளை மட்டும் சாப்பிடுகிறோம், வாழ்க்கையை மட்டும் வாழ்கிறோம். ஆனால் அதற்கான மருத்துவம் என்பது நோய் வந்த பிறகு தான் நாம் போகிறோம். அதனால் முக்கியமாக இந்த செரிமான குறைபாடு இதனை அப்போதே சரி செய்வதற்கு, மலம் என்பது தினமும் 2 முறை வெளியேறுவதற்கு நாம் என்ன கடமை செய்யணும் அப்படின்னா, இப்போ மனிதர்கள் எல்லாமே சோறு இதுதான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது சோறு, பூரி, பொங்கல், தோசை இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? சாப்பிட்டு முடித்த உடனே காலை மாலை இரு வேளையும் என்ன பண்ணணுன்னா, இந்த வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம், சீரகம் இதை வறுத்து பொடி பண்ணி வீட்டில் வச்சுக்கணும். 1 ஸ்பூன் வெந்நீரில் கலந்து சாப்பிட்றணும். இது ஒரு வழக்கம். நம்ம மருந்தையும் சாப்பிட்றோம், அதாவது நோயை தருகிற உணவுகளையும் சாப்பிட்றோம், நம்ம மருந்தையும் சாப்பிட்றோம். அப்படின்னா அந்த வாயு தொல்லை என்பது நீங்கிவிடும், மலச்சிக்கல் என்பதே இருக்காது. இதை பயன்படுத்தி விட்டால் அவர்களுக்கு மலச்சிக்கல் என்பதே இருக்காது, செரிமான குறைபாடு என்பதே இருக்காது என்பது தான் உண்மை. அப்போ வாயு தொல்லைக்கு இது ஒரு தீர்வு. இன்னொரு தீர்வு அப்படின்னா என்னென்னா இனிமா கேன் மூலமாக நம்ம இன்றைக்கி காலையில் எனக்கு மலம் வெளியேறவில்லை என்றால் அப்போ நாமளே அதை வெளியேற்றிடணும். மலக்குடலுக்குள்ளே இனிமா குழாய் மூலமாக இனிமா கப்பில் தண்ணியை ஊற்றி அதை குழாய் மூலமாக மலக்குடலுக்குள் அனுப்பி அப்புறம் சிறிது நேரம் ஒரு 10 நிமிடம் படுத்திருந்து மீண்டும் கழிவறைக்கு சென்றால் வயிற்றில் இருக்கிற கழிவுகள் அத்தனையும் வெளியேறிவிடும். இப்படி கழிவுகள் தேங்காமல் தேங்கவே கூடாது வயிற்றில். அப்போ தான் இந்த மாதிரி வாயு தொல்லை எதுவும் வராது.
அதனால் வாயு தொல்லைக்கு நிரந்தர தீர்வு என்னென்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பது தான், கழிவுகள் தேங்காமல் இருப்பது. அதற்கு மருந்து ரீதியாகவும் ஒரு வழி சொல்லியாச்சு. நான் மருந்து ரீதியாகவும் ஒரு வழி சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எனிமா கேன், மருந்தில்லாத ஒரு மருத்துவமாகவும் எனிமா கேன் என்பது இருக்கிறது. இந்த ரெண்டையும் பயன்படுத்தி வாயு தொல்லையிலிருந்து எளிதாக நாம் விடுபடலாம்.